பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் உன் நம்பிக்கையாயிருந்து உன் காலை சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஒரு வேட்டைக்காரன் வலை வீசும்போது ஏதாவது ஒரு குருவியோ பட்சியோ அதில் சிக்கி கொள்ளும்போது அது எப்படி தவிக்கும் பார்த்தீங்களா? ஐயோ, நான் சிக்கி கொண்டுட்டேனே, என்னை விடுவிக்கிறவங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அது சிக்கி கொண்டு தவிக்கும். ஆனாலும் அப்படி தவிக்கும்போது யாராவது அதை விடுவித்தாரோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ சந்தோஷமாக பறந்து போகும் பார்த்தீங்களா? அது அப்படி தான். யாராவது தேவ ஜனமான நீங்கள் சிக்கி கொண்டிருந்தால், எந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சிக்கி கொண்டிருக்கின்ற உங்களை காப்பாற்றுகிறவர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லி இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே 91 சங்கீதம் 91:3 கூட நீங்கள் பார்க்கும்போது, அவரே உன்னுடைய வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கு நோய்க்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் எந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களை தேவனை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றது, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், என்னை உருவாக்கின தேவன் இருக்கிறார், எனக்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தின தேவன் எனக்கு இருக்கிறார். எதில் நான் சிக்கி கொண்டிருந்தாலும், தெரிஞ்சோ தெரியாமலே சிக்கி கொண்டிருந்தாலும் என்னை தேவன் விடுவிக்கிறவர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இஸ்ராவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்து தேசத்தில் போய் அவர் என்ன பண்ணாங்க, மாட்டிக்கொண்டாங்க பார்வன்கிட்ட. ஆனாலும் அவருக்கு புத்தி வந்தது, தேவனே எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தை தேவன் மோசேன்னு தெரிந்து கொண்டு மோசே மூலமாக அவருக்கு விடுதலை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் தேவ ஜனமே, என்ன காரியத்தில் ஒன்று சிக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தை கர்த்தாவை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவை பிள்ளைங்களை என்னென்ன காரியங்களை சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தாவை நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக தேவனுக்கு நன்றி. என்ன கர்த்தாவை சாட்சிகள் எழுப்புங்க கர்த்தாவே, அவங்க தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். காட் பிளேஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.